அவன் பெரிய அகராதி பிடிச்சவனாச்சே. டேய் மணிகண்டா, எங்கடா போனேன் இவ்வளோ நேரம்? இல்லைண்ணே, நம்ம தென்னாண்ட தெரு சுகுமாரனை பார்த்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். காலையிலே 8 மணிக்கு போனீங்க இந்த பக்கம். அப்போவே நினச்சேன் இவன் வர்றதுக்கு மத்தியானம் ஆகும்னு. சரியாக 12 மணிக்கு வந்திருக்கேன். நீ ஏதாச்சும் சந்தேகம் கேட்டிருப்பவன்ட்ட. அவன் யார் அகப்பட போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். நீ மாட்டின. டேய், அவன் பெரிய அகராதி பிடிச்சவன்டா. போனோமா வந்தோமான்னு இல்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுறடா நீ. இல்லைண்ணே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் நல்ல பல கருத்துக்களை சொல்கிறாரு. அவராக வந்து யார்கிட்டையும் எந்த கருத்தையும் திணிக்கலை. அவர்கிட்ட போனால் நல்ல தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு. திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பால உள்ள எல்லா தகவல்களையும் இணைத்து சொல்கிறாரு. உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, சைவ உணவே சாப்பிட சொல்லுவார். நீ ஆடு மாடு கோழி ஒன்றையும் விடமாட்ட. அதனால் அவரை உனக்கு பிடிக்காது. சரி, அவரை பார்த்து அகராதி பிடிச்சவனாச்சேன்னு சொல்கிற, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாண்ணே? ஓ, அதுக்கும் அர்த்தம் சொல்லிட்டானா அவன்? அடே, அகராதின்னா தமிழ் டிக்ஷனரியிலேயே அவன் வந்து மூளையில் இருக்கும். அதை வச்சு ஏகப்பட்ட வியாகரணம் பண்ணுவான். அப்படி இல்லைண்ணே. அகராதி என்பது என்ன? அகரம், உகரம், மகரம் ஆகிய மூன்றையும் தனித்தனியாக சொல்லாமல் ஒன்றாக அடக்கி சொல்வதுதான் அகராதி என்பது. ஆ, உ, இம் என்ற முக்கூட்டு ஒளியே ஓம் ஆகும். அந்த ஆ, உ, இம் என்பது மனிதனுடைய உடல், உயிர், உள்ளொளி ஆகிய 3 உடலை குறிக்கிறது. அதாவது தூல சரீரம், சுக்கும சரீரம், காரண சரீரங்களின் உண்மை உருவ, அருவுருவ, அருவ, முத்திரல் சித்து நிலையை குறிக்கிறது. கடவுள் தன் அருளனுபவ வாழ்வின் நிமித்தமாக தனது அருள் உண்மையை இந்த அகர உகர மகரம் என்னும் ஓங்கார வண்ணமாக தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு தானே இந்த மனிதனாய் வாழ வருகின்றார். இதை அறிந்தவன் தற்போதும் ஒழிந்து தானற்று தன்னதாக கொண்ட தூல சூக்கும காரண சரீரங்களை கடவுளிடையும் ஒப்படைத்து கடவுளுடைய சுத்த பிரணவ ஞான தேகமாக பெறுதல். அப்படி பெற்ற உத்தமர் முதல் மாமனிதர் திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆவார். மேலும் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா என்று மணிவாசக பெருமான் போற்றுகின்றார். ஓங்கார துள்ளுளிகுள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் யமதூதருக்கே என்கின்றார் அருணகிரிநாத பெருமான். ஓங்கார பீடத்து ஒளிர்கின்ற பாதம் என்கின்றார் வள்ளலார். தயவு இதுதான் அகராதி பிடித்தவன் என்பதன் பொருள்.